ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 19ஆம் தேதி 12ஆம் மாதம், 19ஆம் தேதி மார்கழி மாதம், 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாயிருக்கும் காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், அதே வேளையிலே மாலை நேரத்திலே ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் நடத்துகின்ற ஊழியங்கள் 7 மணி முதல் 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சியாக இருக்கும். அதை சகோதர மகேந்திரனையா சகோதரி ரஞ்சினி அவர்கள் வழி நடத்துவார்கள். இரவு 7 மணி முதல் 10:30 மணி வரை இந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆமேன். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடைய கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்றார். ஆமேன். வாகமம் 31:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோபு 23:24, சகரியா 1, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 யோவான் 1வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவருக்கும் அனுப்பி கொடுங்கள், அவர்களும் கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். வேளையில் நாங்கள் வருடத்தின் இறுதி நாள் நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக, யுத்த நாடுகளுக்காக, இஸ்ரவேலுக்காக, அயல் நாடு இந்திய நாட்டுக்காகவும் எங்கெங்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷம், சமாதானம், சுவிச்சத்தோடு வாழ நாங்கள் ஜெபிப்போம். அதே வேளையிலே கர்த்தருடைய எல்லா நாட்டு மக்கள், உலக மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களும் கர்த்தரை தேடி அறிந்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. அவரண்டை திரும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய 2வது வருகைக்கு முன்னதாக இவை யாவும் நடைபெற வேண்டும். வருகைக்கு பின்னதாக எந்த ஒரு காரியமும் கைகூடாது. அந்த வகையிலே அதை மனதில் கொண்டு அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரண்டை திரும்ப வேண்டும், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவரே கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசித்து அவரண்டை சேர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழி நடத்தப்படுவோம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்தும், சகோதரி செல்வகுமாரி அவர்கள் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மீதியாக எண்ணிய போகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சகோதரி ஏமி புஷ்பராஜா சில நாட்களாக எண்ணவில்லை, சோமில்லை நினைக்கிறேன். இங்கே ஒருவித வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. அதனாலே வழியிலே செல்பவர்கள் கவனமாக செல்லுங்கள், உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நேற்றைய நாளிலே சுபா இளங்கோக்காக ஜெபித்தீர்கள். அவர் சுகமாக வந்து நேற்றைய நாளிலே நித்திய வழியும் நிகழ்ச்சியை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க தொகுப்பாளரை அழைப்போம். சௌரி ஜானட் அவர்கள் ஏமன் தேசத்திலிருந்து இணைகிறார். அவரை நாங்கள் வரவேற்போம். ஒரு சிலர் அவரை டிமில்டா தேவி என்று அழைப்பார்கள், ஜெனட் என்றும் அழைப்பார்கள், அக்கா என்றும் அழைப்பார்கள். வேளையில் நாங்கள் அவரை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டம்மா.
ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. ஆமேன். ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் இணையத்திலே இணைந்து ஜெபிக்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. மற்ற இந்த வருஷம் முழுக்க ஜெபிக்க நீங்க ஒத்துழைத்த எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே அந்த காரியத்தை செய்ய எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பலமும் எங்களுக்கு வந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவே எங்களுடைய கடமையாய் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரசங்கி 12:13 தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்றது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே இந்த வாலிப யுவதிகள் தேவனுக்கு பயப்படுற பயமும் அங்கு அவர்களுக்குள்ளே அங்கு தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ற ஒரு நிலைமையும் அங்கு சத்தியத்தை அறிந்து சத்தியம் விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு பிரதான மாறுதல் மாற்றம் அந்த வாலிப யுவதிகளுக்குள்ள வரும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் எங்கள் அன்பு தகப்பனே, வாலிபர் யுவதிகளுக்காக ஜெபிக்கிறேன். இலங்கை தொடக்கம் அத்தனை நாடுகளில் உள்ள வாலிபர்கள் யுவதிகள் இந்த காலத்தில அவர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். எரேமியா 10:10 சொல்லுகிறது, கர்த்தரே மெய்யான தெய்வம். ஆண்டவரே, அந்த மெய்யான தெய்வத்தை வாலிபர்கள் யுவதிகள் அறிந்து கொண்டு அந்த ஒன்றான மெய்தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவருடைய ராஜ்யத்தில நித்தியமாக வாழுகிற வாழ்க்கை தருவார் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் அந்த வாலிப காலத்தில பிசாசுகளால துன்பப்படுத்துகிற காலங்கள், பாவத்துக்குள்ளாகிற காலங்கள், இந்த காலங்களில வாலிபனாகிய யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வு வாழ்ந்தானே, அந்த உணர்வை ஒவ்வொரு வாலிபர் யுவதிகளுக்கு கொடுக்கும்படியாக இந்த உலக மாயை என்று வாலிபனாக இருந்த சாலமோன் எழுதினாரே, இது எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு இந்த உலகம் மாயான உலகம், தேவனிடத்துல சேருவது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, பரலோகத்துக்கான வழி, வீடுகள் வராததற்கு முன்பாக, மரணம் வராததற்கு முன்பாக சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரே, அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு வாலிபர்கள் யுவதிகள் மெய்யான தேவனிடத்துல வரும் பொழுது அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த பரலோக சந்தோஷத்தை நோக்கை நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த சந்தோஷத்துல வாழ அந்த அற்ப பாவ சத்தத்தை கூடாக சீரியல்கள் சினிமாக்களுக்கூடாக வருகிற சந்தோஷங்களை விட தேவனிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம் நிரந்தரமானது, அன்பது, சமாதானம் உள்ளது, சந்தோஷம் உள்ளது, இச்சையடக்கம் உள்ளது, விசுவாசம் உள்ளது, தயம் உள்ளது, நற்குணம் உள்ளது, சாந்தம் உள்ளது, நீடிய பொறுமை உள்ளது. இத்தனை நல்ல குணங்களை கொண்டு இயேசு வாலிபனாக வாழ்ந்து காட்டினார். அது வருகிற எல்லா மக்களுக்கு நன்மை செய்பவராக சுற்றி திரிந்து வாழ்ந்து காட்டினார். அந்த வாழ்வில வாலிபனின் யுவதியும் வாழ்ந்து தேவருக்கு பிரியமாக அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. அந்த வாலிப காலத்தில பொல்லாங்கான ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறீரே வாலிபர்களுக்கு. எந்த ஒரு பொல்லாங்கானையும் அபிஷேகம் பெற்ற வாலிபர்களால அதிக அளவு பலத்தை கொடுத்திருக்கிறீரே. இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு, அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு, தாவீதை போல கோலியாத்தை வெல்லுகிறவனாக, இப்படியாக தானியேல் போல
அந்த தானியேல் வாலிபன் பாருங்கள், அந்த தேவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்தான். தேவனோடு அந்த தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த தூதன் வெற்றியை கொடுத்தான். தானியேலுக்கு அந்த சிங்க குகையில இருந்து விடுதலை கொடுத்தான். இப்படியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்கள் அக்கினியில தூக்கி போட்ட பொழுது கூட நான் அந்த சிலைகளை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். விக்கிர ஆராதனை பொல்லாதது, விக்கிர ஆராதனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிற அந்த விக்கிர ஆராதனையிலிருந்து ஒவ்வொரு வாலிபரின் யுவதியும் இலங்கை, விசேடமாக இலங்கை ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற வாலிபர்களை மற்ற வாலிபர்களோடு சேர்ந்து பாவ சாப விக்கிர ஆராதனைகளை அது ஒன்றாக அவரே இந்த வாழ்க்கைக்கு பின்பு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. எங்களுடைய தேசம் பரலோகமாக இருக்கிறது. பரலோகத்தில் அங்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இந்த உலகத்தை படைத்த தேவனோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வில வருத்தம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லாத வாழ்வு, சதா காலமும் அந்த தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலேயும் 1000 வாழ முடியும். சமாதானமாக, சந்தோஷமாக, அன்பாக, இரக்கமுள்ள வாழ்வு வாழ முடியும். ஆண்டவரே, அந்த இளைஞர்களுக்கு பிசாசை எதிர்க்கிற சக்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது இயேசு பிசாசு சோதிப்பதற்கு தேவன் அனுமதித்தார். வசனத்தின்படி பிசாசை இயேசு வெற்றி சிறந்தார். பிசாசை அப்பாலே போ, அந்த ஒன்றான மெய்த்தவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இயேசுவிடத்தில் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானாக உலகத்தை படைத்த தேவனிடத்தில் வரும்படியாக இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறார். இந்த சாத்தான் இந்த உலகத்தை அவன் பிடித்து வைத்திருக்கிறான். அந்த சாத்தானை இந்த உலகத்தை இயேசுவிடத்தில் பிசாசு கேட்ட பொழுது தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வார்கள். இந்த உலகம் எல்லாம் என்னுடைய ஆட்சியில இருக்கிறது. இயேசு என்னிடத்துல வணங்கும்படியாக பிசாசு கேட்ட பொழுது நீர் எதிர்த்து நின்றீரே. அந்த இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு ஆராதனை செய்வாயாக என்று தேவனை மகிமைப்படுத்தினது போல ஒவ்வொரு வாலிப யுவதியும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை மகிமைப்படுத்த இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் இயேசு யோவான் 3:30 கற்று தந்தது போல இயேசுவின் நாமம் தான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் என்பதை அனைத்து இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளார்கள். அபிஷேகத்தை பெற்று ஒரு எழுப்புதலை வாலிபர்கள் இணைந்து செய்கிற எழுப்புதல் வருகிற காலங்களில் இருந்து எழுப்புதல் வருவதாக, புதிய வருடத்துல ஒரு எழுப்புதல் வருஷமாக ஆவியானவரே வாலிபர்களை எழுப்பும்படியாக எழுந்த பிரகாசி வாலிபனே ஒளி வந்தது. அந்த ஒளி வாலிபர்களுக்கு கூடாக புதிய வருடத்துல வருகிற காலங்களில வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் புதிய தொழில்நுட்பங்களை இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கணவனோடு நீர் கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. மகனோடு மகளோடு இந்த பண்டிகை காலங்களில குடும்பத்தில சமாதானம், சந்தோஷம், அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு இந்த இணைப்பில் நடத்தியிருக்கிற ஒவ்வொரு கோவிட் நாட்களில் ஒன்றாக சமாதானமாக விட்டார். மக்கள் இந்த ஓய்வு நாட்களில ரட்சிக்கப்பட்ட வார்த்தையை அறிந்து கொள்ள நிற்கிற செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இதயத்தில் இருந்த ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கேட்டது ஸ்தோத்திரம்.
நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதுமா எங்களோடு இணைந்து ஜெபித்த உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சபையாரை கர்த்தர் எழுப்புவாராக. எழுப்புதலின் தீ உங்கள் சபையிலே பரவ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you sister. God bless you everybody. சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட்டோட சிஸ்டர் சிஸ்டர் பிரைசலோட் இந்த வாலிபர்களுடைய வழிகளை கர்த்தர் அறிவார். அது மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் இவர்களுடைய இரட்சணியம் விளங்கும்படி இவர்கள் ஒரு விசேஷித்த வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நம்ம ஒரு மனதோடு வாலிபர்களுக்கான ஜபிக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால எதையும் கொடுப்பீர் என்று சொன்ன பிதாவே, இந்த வாலிபர்கள் யாவரையும் அப்பா இலங்கை தேசத்துல மட்டுமில்லை உலகம் எங்கும் இருக்க ஒவ்வொரு வாலிபரை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஐயா. அப்பா இவர்களுக்கு அப்பா இவங்களை கண்களை திறந்தப்பா அவர்கள் உங்களை அறியக்கூடிய தக்க அறிவை அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை உங்கள் ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க உலகத்தில் உள்ள எல்லா விதமான அசுத்தமான அசுத்தமான காரியங்களை தெரியாமைக்கு ஆண்டவரை உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா அவர்கள் உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிற நீங்க உங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி அவர்களை அப்பா புதிதான வாழ்க்கையை கொடுத்து அவருக்கு புதிதான ஞானத்தை அறிவையும் அன்பையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க அப்பா. அவர்கள் உங்களுக்குரியவர்கள் என்று உங்களுக்குரியவர்கள் என்று கூறி அவர்கள் உங்களுக்கென்று அப்பா வேறு பிரிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்குங்க அப்பா. தேவனே ஒளியும் மீட்புமானவர், யாருக்கு நாங்க அஞ்சுவேன், அவரே எங்களுடைய வழியின் பலனானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று கூறிய வாக்கு தத்தங்களின்படி அப்பா அவங்க உள்ளத்துல தேவன் யார் என்று அறியாமைக்கு அலைந்து திரையிற இந்த வாலிபர்கள் ஆண்டவரே தேவையில்லாத அசுத்தமான தற்கொலைகளையும் தேவையில்லாத அசுத்தமான அசுத்தமான வழிகளை திரியும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களை கண்ணோக்கி பார்க்க வல்லவராய் இருக்கிறீங்க ஏசப்பா. உங்களோட நாம உங்களோட நாமம் இனிமையான நாமம், அதை அவங்க பற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான வல்லமையை கொடுத்து வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஆண்டவரே நீங்க அவங்க உள்ளத்துல பேசி அவங்க மோசைக்கு நீங்க எப்படி தரிசனமானீங்களோ அதேபடி அப்பா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அப்பா உலகம் எங்கும் உங்களோட பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அழகான கண் மட்டுமே அவர்களை சந்திக்க வேணும் ஆண்டவரே. உங்களுடைய அழகான கண்கள் எங்களை சந்தித்தது ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு நன்மை அவர்களுக்கு கொடுங்க. அவர்கள் அலைந்து தெரியாமைக்கு பாவத்துல மூழ்ந்து தெரியாமைக்கு அவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பினால் நிரப்புங்க அப்பா. கிருபையின் மூலமாக ரட்சிக்கும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் மூலமாக நாங்க உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே. நீங்க எங்களிடத்தில் வந்தீங்க, நாங்க உங்களுக்கு வரையில வாலிபர்களை செய்து அவர்களை நோக்கி கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அனுதினம் உங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறபடியா நன்றி செலுத்த தாழ்மையை ஆவியை கொடுத்து அந்த பெருமையில ஆவியாக விட்டுபடி ஜெபிக்க அந்த ஆண்டவரே மண்ண வேதனை பற்றி ரூடாக பேசுற வார்த்தை யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஐயா. வாலிபர்கள் பேசும் பொழுது ஆண்டவரே மட்டுமில்லை இந்த அப்படியான இந்த சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமைக்கு இந்த பெற்றோரோடையும் டீச்சர்ஸோடையும் பேசுறது அந்த அப்படிப்பட்ட அந்த அசுத்தமான ஆவியலை இந்த பிள்ளைகளை இருந்து எடுக்கும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு தேவ பயத்தை கொடுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல அப்பா ஒரு ஆத்மாவும் அழியாத வண்ணமாக்க நீங்க ரட்சிக்க வல்லவரா இருக்கீங்க. இந்த வாலிபர் நடக்கிற பாதையில நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டி உங்களுடைய வெளிச்சத்தை அவர்களுக்கு அனுப்பி விடுதலையாக்கி அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபப்பா. அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஒவ்வொரு மக்களுக்கு ஒவ்வொரு வாலிபர்கள் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல அப்பா தீமையில நடக்காமைக்கு அப்பா பரிசுத்தமா நடப்பதற்கும் உங்களை பிரியப்படுப்பதற்கும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு இவர்கள் யாவரையும் ஒரு சித்தத்தினால மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று மட்டும் நடத்தின எபினேசரை இனிமேல நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்கப்பா. யாவரையும்
உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தை இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. கடந்த காலம் முழுக்க சிஸ்டர் ஜெனட்டோட இருந்து இந்த காலை ஸ்ரீலங்கா ஜபத்திலே மற்ற ஊழியத்திலையும் எல்லாவித ஊழியத்திலையும் இருந்து வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற. அவங்களோட பிள்ளைகளும் கணவனை ஆசீர்வதிங்க. புது வருடத்துல புதிதான காரியங்களை அவங்க மூலமாக நீங்க வெளிப்படுத்த போறபடியா நன்றி. சிஸ்டர் ரீட்டாவையும் கூட கரத்துல கொடுக்கிற இந்த புதிதா வருடத்தை இன்று வரையும் கண்மணி போல காத்து வந்தீங்க. அதுக்கு நன்றி அப்ப. அற்புதம் இன்று வரையும் அற்புதமா வந்த உங்களோட பாதைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை கண்டிப்பாக ரத்த வைக்கும்படி ஜெபிக்கிற பிசாசான அப்பா பரிசுத்தமா நடப்பேன். அப்பா உங்களோட விரத்த கொடைகளை மறைத்து அடுத்த நாட்கள் இனிமேலும் காத்து வல்லவரா இருக்கிறீங்க. வரப்போற பேட்டிலும் தந்த கிருபைகளுக்கு நன்றி. புதிதான கிருபை கொடுத்து இன்னும் அதிகமாக யாவரையும் வழி நடத்தி கொண்டு போற கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் மறைத்து வைங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று இன்னும் அதிக பேருக்கு நாங்க கூறக்கூடியதாக எங்களுக்கு உங்களுடைய பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் கொடுத்து புதிதான கிருபை காலை நேரத்துல கொடுக்கிற தகப்பனே யாவருக்கும் புதிதான கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீர் நல்லவர் போதுமானவர் என்று நாங்க கூறி உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி. எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உயர்ந்து கூறி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். இந்த வருஷம் முழுக்க அங்கு நாங்கள் இல்லாத நேரத்துல கூட நீங்கள் ஜெபத்தை நடத்தி நீங்கள் பொறுப்பேற்று அதற்காக எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உங்களை ஆண்டவரை எடுத்து இன்னுமாய் பயன்படுத்தி நடத்தும்படி குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபம் பண்ணி நான் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தர கிருபையின் மூலமாக கர்த்தர் எனக்கு செய்யக்கூடிய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் சிஸ்டர். நன்றி. God bless you. நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தங்களுடைய பலிகளை சுத்தம் பண்ணவும் அங்கு வசனத்தை காத்து கொள்ளவும் அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபையை ஆண்டவர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. தந்தையப்பா, எல்லா பிரச்சனைகளையும் அப்பா இன்று எனக்கு நிறைவாக தந்ததற்கு நன்றி அப்பா. மீண்டும் அப்பா எனது விபத்துக்காக இந்த சங்குவம் வானொலிக்கு என்னை அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி தந்தையப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையப்பா. பிதாவையப்பா, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இது கடைசி காலம் ஆண்டவரே அப்பா. அவர்களை ஒவ்வொரு வாலிப செல்வங்கள்ட இருதயத்திலும் அப்பாவின் வார்த்தைகள் பதிந்தத வார்த்தையும் பிள்ளைகள் நடக்கப்பா ஆண்டவரே அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லாருமே ஒன்றிணைந்தப்பா ஆலயங்களுக்கு வந்தப்பா ஒவ்வொரு ஆலயங்கள் நிறைந்து வழிகிற வாலிப செல்வங்களாக நீங்கள் அப்பா தகப்பனே ஒவ்வொரு குழந்தைகளை அழைத்து வாங்க தந்தையப்பா. தந்தையப்பா அவர்கள் அப்பா இந்த கடைசி காலத்திலேப்பா வாலிப செல்வங்கள் அப்பா தகப்பனே அப்பா ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தாலப்பா கண்ணை மூடிக்கொண்டு ஓடுகிறார்கள் அப்பா. அப்படி எல்லாம் இல்லாத படிக்கு பிள்ளைகள் அப்பா நிதானத்துடன் செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே இந்த உலகம் முழுவதும் அப்பாவின் வார்த்தைகளை சுமந்து செல்லுகின்ற வாலிப பிள்ளைகளாக மாறணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பொறுப்பு
தங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதப்பா பொறுப்புடன் அவர்கள் நிதானத்துடன் அப்பா எடுத்து வைக்க கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையே அப்பா, எங்களை வழி நடத்துறது போல ஒவ்வொரு சிறார்களையும் அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா, உலகம் முழுவதிலும் அப்பா எல்லா வாலிப பிள்ளைகளையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் திடப்படுத்துங்க அப்பா. பிள்ளைகள் தகப்பனே அப்பா, தேசத்திலே நாங்கள் இந்த தேசத்திலே நாங்கள் ஒரு அத்திவாரமாக இருக்க வேண்டும், அப்பாவின் வார்த்தைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பாவின் பாதத்துல இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க அப்பா. அன்பான ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா, முரட்டாட்டத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. தகப்பனே, முரட்டாட்டத்தின் ஆவிகள், சண்டை ஆவிகள், முற்கர்த்தத்தின் ஆவிகள் எல்லாம் வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா, பிள்ளைகள் அப்பா தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிந்து அப்பாவின் வார்த்தைகளை சுமக்கிற பிள்ளைகளாக உலகம் முழுவதிலும் வாழுகிற அனைத்து வாலிப செல்வங்களையும் அப்பாவின் திருக்கரத்தில ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி தகப்பனே அப்பா, ஒவ்வொரு குழந்தைகளை நீங்கள் அப்பா தள்ளும்புள்ள கரத்தை வைத்து அப்பா ஒவ்வொரு நடத்துறதற்காக நன்றி தந்தையப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, வனுடைய அப்பாவின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. என்றைக்கும் அப்பா இது உலகம் முழுவதிலும் அப்பா தகப்பனே இதை கேட்கிறவர்கள் அப்பா அனைவரும் அப்பா தகப்பனே அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்க அப்பா. தகப்பனே அப்பா, தகப்பனே மதம் மாற்றமல்ல மனசு மாற்றம் என்றத ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து வர கிருபை செய்யுங்க அப்பா. அனைத்தையும் என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த போன்களினாலே அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் அப்பா இந்த போன் ஒன்றினாலேயே அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லாம் சீர்குலைந்து போய்கொண்டிருக்கு அப்பா. அப்பா டிட்டோக்குன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளும் தங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் தந்தை அப்பா. எல்லா பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. தந்தையப்பா, இந்த போனினாலே அப்பா ஒரு குடும்பமே சுக்கு நூறாக பிரிந்து அப்பா தகப்பனே அப்பா இன்று கொலை வரைக்கும் போற அளவில் இருக்குதப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த போன் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்காத படிக்கு தாய் தந்தையர்கள் அப்பா பொறுப்புடன் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த போனினாலே அப்பா எல்லா பிள்ளைகளின் வாழ்க்கையும் அப்பா கேள்விக்குறியாக மாறாத படிக்க என் தந்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல என் தந்தை நீங்கள் அப்பாவின் வார்த்தையை அனுப்பி அப்பா ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. அனைத்து செல்வங்களையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்க வந்த அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் குடும்பங்களையும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப செல்வங்களையும் அப்பா அந்த பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளோடையும் அப்பா நீங்கள் வரத்திலும் கூட இருங்க, குடும்பத்தை அப்பா பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் அப்பா கண்மணி போல பாதுகாக்கிற கிருபைக்கா நன்றி அப்பா. அனைவரையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஜெபங்களை நன்றி சிஸ்டர். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபத்துக்கு வந்து நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்ததாமே உங்களோடும் இன்னுமாய் கூட இருந்து குடும்பத்தை வழி நடத்தி காத்து நடத்துவாராக. ஆமென், ஆமேன், ஆமேன் சிஸ்டர். நான் கரண்ட் இல்லாவட்டியத்தான் நினைஞ்சு கொள்ள முடியல சிஸ்டர். இன்றைக்கு எல்லாம் ஓகே ஆயிட்டு. ஓகே ஓகே ஓகே. நாங்க செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து வாலி நன்றி கொடுங்க, சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த நாலு வேளையிலே ஆராதிக்க துடிக்க ஆண்டவரே உடைய பரிசுத்த வான்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் மனப்பட்டு ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே உடைய சமூகத்துல அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற தான ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க சுகந்த வாசனை பள்ளியா ஏறெடுக்க கர்த்தாவே அப்பா கருத்தாய் நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களை வழிநடத்துகிற தான தயவுக்காய் உமக்கு நன்றி. உடைய நாமத்திலே எங்கே 2 பேராவது 3 பேராவது கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் மெய்யாகவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தயவுக்கா எங்கள் சத்தத்தை நீர் ஆண்டவரை கேட்கிறதுக்கா எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களுடைய தவறுகள் மீறுதல்கள் குற்றங்கள் குறைகள்
எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய ரத்தத்திலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்த பிள்ளையாய் நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோடு தெரியப்படுத்தும்படியா சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆம் ராஜா. ஆண்டவரே அன்று நெகேமியா தன்னுடைய அப்பா சுவாமி ஜனங்கள் அங்க ஆண்டவரே சுவாமி அவதி இருக்கிறதையும் ஆண்டவரே சுவாமி தேவாலயம் முடிக்கப்பட்டதையும் கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவரே அழுது புலம்பி ஆண்டவரை உபவாசித்து துக்கித்து உங்க சமூகத்துல செபித்தார் ஆண்டவரே. ஐயா முடிவு பாவத்தில் மூழ்கி போகிறதையும் கேள்விப்பட்டு பார்த்து கொண்டு ஆண்டவரே ஐயா சுவாமி உங்க சமூகத்துல நாங்கள் நிற்காதபடி ஆண்டவரே ஐயா சுவாமி தகப்பனை ஜெபிக்காதபடி இருக்காதபடி ராஜா உம்முடைய ஆண்டவரே அந்த தாகத்தையும் பாரத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான தயவுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதாவே ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே கருவில் இருக்கும் நீ தெரிந்து கொண்ட தேவன் அப்பா. ஐயா நரம்புகள் எலும்புகள் உருவாக்க முன்னதாகவே உடைய கண்கள் கண்டது சுவாமி. கருவை நீர் கண்டீர் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஒரு தரிசனத்தோடு நோக்கத்தோடு திட்டத்தோடு நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா உம்முடைய தரிசனத்தையும் திட்டத்தையும் அளிக்கும்படியாய் சத்ருவானவன் செயல்படுகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி உலகத்தையும் ஆண்டவரே ஐயா மாயமான அன்பையும் ஆண்டவரே அழிந்து போகிற காரியங்களை காண்பித்து ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருடி செல்கிறதை சாத்தான் சத்துருவை நீ அழுகிறப்பா. இதோ இந்த நாள் இந்த அடிமைத்தனங்களில் இருந்து உங்க பிள்ளைகளை விடுதலை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே எல்லாம் ஆண்டவரே சுவாமி ராஜா லௌகீக காரியத்திலும் பிள்ளைகளுடைய கால்கள் விரைவாய் ஓடுகிறது ஆண்டவரே. ஐயா தகப்பனே ஃப்ரெண்ட்ஸோட போகல பேசலடா ஐயா ஆண்டவரே சண்டை பிடிக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா தேவாலயத்துக்கு போக சொல்லும் போது சண்டை பிடிக்கிறாங்க ஆண்டவரே. சுவாமியால் ஆண்டவருடைய காரியங்களை செய்யக்கூடாது பிடிக்கிறாஜா அப்ப கடினப்பட்டு ஆண்டவரே வஞ்சனையான காரியங்களிலே சிக்கப்பட்டு இருக்கிறது ராஜா. என் தகப்பனை பிள்ளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தன் விருப்பத்துக்கு இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே இயேசு சுவாமி தகப்பனே நாளுக்கு நாள் பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா தாய் தகப்பன் கண்டிக்கும் பொழுது தற்கொலை முடிவுக்கு செல்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே சத்துருவானவன் ஆண்டவரே ஒரு பயத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி சுவாமி சத்துருடைய பிடியில் சிக்க வைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கிறதை காண்கிறீர் ஆண்டவரே. ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கர்த்தர் தாமே சுவாமி தொடும்படியாக மாற்றும்படியாக உமது சத்திய வார்த்தையினால் ஆண்டவரே ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க வார்த்தையை அனுப்பி அந்த இருதயங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் நீங்க மாற்றும்படியாய் சுத்திகரிக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரு மனம் உள்ளவன் வழியில நிலையில்லாதவன் ஆண்டவரே. ஐயா உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாத ராஜா ஆண்டவரே. இந்த நாளிலே உலகத்துக்கு ஆண்டவரே சுவாமி மாதிரியாகவும் தேவனுடைய பாதத்துல மாதிரியாகவும் இருக்க முடியாத ஆண்டவரே சிந்தனையும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாவுடைய சிந்தனைகளை திருடி வைத்திருக்க சத்துருடைய கிரியைகள் நிறுவனம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி தகப்பனை என்னென்ன காரியங்களுக்கு பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ சுவாமி ஐயா நவீனம் என்று ஆண்டவரே வார்த்தை நாள் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி அந்த கிரியைகளில் சிக்கப்பட்டவர்கள் ஐயா உடைய எதிர்காலமே அணிந்து கொண்டிருக்கிறது ராஜா. இதோ இந்த நாளிலே என் பிள்ளைகளையும் சந்திக்கும்படியாக ஐயா நாங்க ஒவ்வொரு சுவாமி நியூஸ்ல நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஐயா பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் நாள் ஏதோ ஒரு முறையில இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா போனுக்கு அடிமையாகி ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஐயா இந்த போன் நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை அழித்துக் கொள்கிறார்கள் சீரழித்துக் கொள்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா எங்கு பார்த்தாலும் கொலைகள் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த ஆண்டவரே காரியங்கள் எங்கள் தேசங்களில் இருந்து அகன்று போகும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா தகப்பனை உலக
தரித்திருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் உங்க நிலைவரமான ஆவியினாளர்களை நிலைப்படுத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலய காரியங்களை வாஞ்சியோடு செய்யட்டும் ஆண்டவரே. ஐயா உங்க சமூகத்துல ஆண்டவரே பிள்ளைகள் வாஞ்சியாக தேடட்டும் ஆண்டவரே. ஐயா வெளி உலகத்துல அப்பா சுவாமி ராஜா கிடைக்கிற சந்தோஷம் அல்ல ஐயா, தேவ சமூகத்துல எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் உண்டு என்ற ஆண்டவரே. ஐயா அந்த பிள்ளைகளுக்கு தெளிவான சிந்தனையை, தெளிவான கண்களை, இருதயத்தை கத்தர் கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது சொல்கிறது போல ஆண்டவரே சுவாமி தகப்பனே உண்மை வேதனைப்படுத்தும்படியாக ஆண்டவரே என் இருதயத்தில் ஏதாவது இருக்குமானா ஆண்டவரே நீங்க அதை சோதித்து அறிந்து என் இருதயத்தில் இருந்து அகற்றி ஆண்டவரே அப்பா பிரியமானது செய்ய நீ வழிநடத்தும் என்று ஆண்டவரே. இதோ இந்த நாளில் உங்க பிள்ளைகள் தங்களை சோதித்து பார்க்கவும் ஆண்டவரே, தங்களை உங்க சமூகத்துல விதைக்கவும் ஆவியானவரே கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வழி மாறி போய்விடாதபடிக்கு சுவாமி ஐயா தகப்பனை எந்த பக்கமும் சாய்ந்து விடாதபடிக்கு ராஜா கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓட கத்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வாலிப பருவம் ஆண்டவரே சுவாமி ரொம்ப கவனமாக இந்த பருவத்துல ஏசப்பா ஆண்டவரே சத்துரு வானவன் ஆண்டவரே சுவாமி ஆசையான காரியங்களையும் இச்சையான காரியங்களையும் சிந்தனைகளிலே தோண்டி ஆண்டவரே யா தகப்பனை அகங்காரம் எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. கீழ்படியாத பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஐயா தகப்பனே ராஜா கீழ்படியாமே நாவிகள் ஆண்டவரே பிள்ளைகளை அலங்கோடு படிக்கிறாச்சா ஆண்களுக்கு இயேசுவின் நாமத்தினால பிள்ளைங்க ரத்தத்துல நாங்க மகிழ்கிறோம் ஆண்டவரே. நீங்க அவர்களை காத்துக் கொள்ளுங்க, நீங்க அவர்களுடைய சந்திக்கும்படியாக ஆண்டவரே சுவாமி அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் தெளிவான சிந்தனை கொடுக்கும்படியா உடைய வாழ்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஐயா எதிர்காலம் சீராக தேவன் திட்டமிட்ட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஆபத்துகளும் மருத்துவங்களும் ஆண்டவரை பொல்லாப்புகளும் பிள்ளைகளுக்கு நேர்ந்தாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளையும் உடைய பார்வையில விசேஷமானவர்கள் ஆண்டவரை யாவரையும் என் தேவன் காத்துக் கொள்ளுங்க. தேவ சமூகத்தை அதிகமாக வாதித்து நாட தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உலக காரியங்களிலே மூழ்கி போய் ஆண்டவரை சத்துருவுக்கு அடிமையாகாதபடிக்கு ராஜா ஆண்டவரை பாதாளத்துக்கு பங்கடையாதபடி பரிசுத்தத்தை விரும்பவும் பரிசுத்த ஆண்டவரை தேடவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. ஆம் சுவாமி, அதே போல சங்கம ஊழியத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் அதேங்க பலத்தையும் வல்லமை வரங்களையும் கொடுத்து திட்டங்களின் தரிசனங்களையும் கொடுத்து தொடர்ந்து ஓடுங்க கிருபையும் பாதுகாப்பையும் ஞானத்தையும் தெளிவான சிந்தனை கத்தர் கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி அந்த சாலமோன் ஆண்டவரே தன் ஜனங்களை நடத்துவது எப்படி என்று ஆண்டவரே இந்த சமூகத்துல ஞானத்தை கேட்டார் ஆண்டவரே. இதோ உங்க பிள்ளைகள் ஆண்டவரே உமது சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமோ ராஜா அதுக்கான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவ்வாறு ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்தின்படி நடக்க நீர் கிருபை கொடுங்க அப்பா. சுவாமி ஜெனரல் சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க சுவாமி, உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை அலுவல்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை அந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே உங்க சமூகத்துல ஜெபிக்கும்படியாக தேசங்களுக்காக மக்களுக்காக ஆண்டவரே சபைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து இந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமான ஆண்டவருக்கு உங்களுடைய அனுகிரகத்தை கிருபையை கொடுத்து ஆண்டவரே உங்க பிள்ளையை தொடர்ந்து நீங்க உங்களுடைய வெளிப்பாட்டை கொடுத்து நடத்தும்படி உங்க அபிஷேகத்தினால் உங்களுடைய வரங்களினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்துல வைக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய தொழில் பிரயாணங்கள், அவருடைய ஊழியர்களை கத்தர ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைக்கென்று உங்களுடைய வருகை பரிந்தம் ஆண்டவரே சாட்சிகளை நிற்க கத்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த அருமையான வேலையும் ஜெபிப்பதற்கு கத்தர் ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஊழியத்தையும் உடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெப வேலையும் உடைய கரத்துல வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆக்கிரமித்து ஆண்டவரே உங்களுடைய வழிநடத்தலை கொடுத்து எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் எங்களை தரை மட்டும் தாழ்த்து உங்க நாமத்தை வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
பாஸ்டர் Sister. தியாகராஜா அவர்களும் எங்களோடு இந்த வருஷம் இணைந்து ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில உண்டு. கர்த்தர் தாமே அதுக்குரிய பலன்களை தந்து உங்கள் சபைகள், மக்கள், ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவாராக. ஆமென். ஆமேன் சிஸ்டர், ஆமேன். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து ஊழியத்தோடும் வந்து ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஆமென். நாங்க வீணு அவர்களை வரவேற்றுக் கொண்டு வினோ நீங்கள் எங்கள் தேசத்து வாலிபர்கள் அன்பிலே கட்டப்படவும் அங்கு பெரியோரின் அன்புக்கு கீழ்ப்படியவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மக அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து மட்டுமாக இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை காத்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஜீவனை தந்து ஆண்டவரே அப்பா இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்காக எங்களுக்காக ஜெபிக்க வைத்த தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை நாடி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை தகப்பனே. கர்த்தாவே, உம்மை நாடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் காத்துக்கொள்வீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரே, அசைவாடுகிறவரே அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருந்து அசைவாடி ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இருந்து அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல நாங்கள் கருத்தோடி ஜெபிக்கிற ஜெபங்களாகவும் நீங்கள் தருகிற தயவுக்காக அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா, ஆலோசனை கர்த்தரே, நாங்க அப்பா எங்களுக்கு ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே இந்த வேளையிலும் ஜெபிக்கிற வேளையிலும் ஆலோசனை கர்த்தராக எங்களுக்குள்ள பாசமா இருக்கிற தகப்பனுக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்றைய நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே, வாலிபர்களுக்காக இந்த வேளையில் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. பெரியோர்களையும் பெரியார்களையும் நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. யாவரையும் முள்ளங்கையில் அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இன்றைய நாட்களில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா தகப்பனே என்னென்ன பாடுகள் என்னென்ன பிரச்சனைகளினால் அப்பா தகப்பனே எவ்வளவு விவேதனையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தத்தளிப்பின் ஊடாக தத்தளித்து போகாதபடி அப்பா, தத்தளிப்பின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை நெருங்காதபடி என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெற்றோர்கள் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இதயங்களில் இருக்கிற கடினங்கள், இதயங்களில் இருக்கிற அவதூறான அசுத்தமான காரியங்கள் யாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு தசையான இருதயங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அன்போடும் கனிவோடும் நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரின் சொற்கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஆம் தேவனே, இப்போது நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த புது புது தொடர்பு சாதனங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அப்பா வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே வெளிநாடு வழியில் தகப்பனே தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. இப்போதும் தகப்பனே கிட்டடியில் 2 பிள்ளைகள், 2 வாலிபான் பிள்ளைகள் தகப்பனே தங்களுள் உயிரை மாய்த்து போனதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறதே ஆண்டவரே.
இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா கனிவை கொடுங்க ஆண்டவரே. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஐயோ என்னுடைய பெற்றோர்கள் என்னை நோக்கி கதறுவார்களே, வேதனைப்படுவார்களே, அங்க என்னை நம்பி இருக்கிறார்களே என்று அந்த பிள்ளைகள் அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து பெற்றோர்களுக்கு வேதனைப்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக இந்த வாலிப பிள்ளைகள் செய்யாதபடிக்கு இதை பார்த்து பார்த்து மற்ற வாலிப பிள்ளைகளும் தற்கொலை நாவிகளுக்கு செல்லாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ பாவ வழிகள் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த சகோதரி சொன்னது போல இந்த டிக்டாக் என்கிற ஒரு தொடர்பில் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. கேவலமான வார்த்தைகள் சொல்லுகள், எத்தனையோ எத்தனையோ பாவ வழிகள் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் இந்த பிள்ளைகள் அகப்பட்டு ஆண்டவரை சீரழிந்து போகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இப்படியான பிள்ளைகளின் பெற்றோர்களின் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நீங்கள் ஒருவரை உணர்வீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. இந்த பெற்றோர்களின் கண்ணீரை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்து தேவனே, இப்படியான காரியங்களில் இந்த பிள்ளைகள் அகப்பட்டு போகாதபடி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பெற்றோர்களின் கண்ணீரை நீங்கள் துடைத்தறிந்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ எத்தனையோ இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வழி தவறி அப்பா அவமானப்பட்டு அப்பா எத்தனையோ காரியங்களை செய்கிறார்களே ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறது என் தகப்பனே. ஆம் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்களுக்கு செல்லாதபடி தகப்பனே, இப்படியான எண்ணங்கள் கொள்ளாதபடி தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வழி தவறி போன ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தகப்பனே அப்பா மேய்த்து நடக்கிற தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே எங்கள் தகப்பன் ஆண்டவரே. அப்பா நீங்களே உருவாக்கின இந்த பூமி ஆண்டவரே. இந்த பூமியில் இந்த மக்கள் படுகிற பாட்டையும் இந்த பிள்ளைகள் படுகிற அப்பா அல்லோலங்களை நீங்கள் காண்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே, நீங்கள் ஒரு விசை எல்லோரையும் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமியில் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பழுகி பெருகி இருங்கள் என்று நீங்கள் சொல்லியும் ஆண்டவரே, தேவையற்ற எண்ணங்களை தேவையற்ற சிந்தனைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வழிதவறி போய் அப்பா பெற்றோர்கள் வழிதவறி போய் அப்பா எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ எத்தனையோ பாவ சாபங்கள் ஆண்டவரே இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளை அனைத்து திடன் கொள்ளுங்கள் என்று அப்பா அப்பா மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா குழுமி கூட பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த புதிய வருடங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாக மேன்மேலும் ஆண்டவரே உம்மை நாடி ஓடி வர, உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட்டு அப்பா இந்த ரேடியோ மூலமும் அப்பா மற்றவர்கள் போகிற வழிகளிலும் கூட மற்றவர்களுக்கு அப்பா சுவிசேஷத்தை சொல்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கற்பித்து தாருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, அறியாமல் நாங்கள் யாவரும் நடக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாவரும் நாங்கள் பாவிகள் தான் ஆண்டவரே. யாரும் பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை ஆண்டவரே. தேவனே, எல்லாரையும் நீங்கள் மன்னித்து மறந்து ஆண்டவரே நீங்கள் இந்த புது வருடத்தில் ஆண்டவரே அனைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இனி வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் அப்பா தவறுதலான எண்ணங்களில் இருந்தும் வீணான சிந்தனைகளில் இருந்தும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் விடுவித்து போடுங்க ஆண்டவரே. அன்பின் பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற
பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் பண்போடும் பணிவோடும் கதைக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மேலோங்கி இருக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அற்புதத்தையும் அதிசயத்தையும் தரப்போகிற பரிசுத்தரே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி தகப்பனே, உம்முடைய வருகையின் போது ஆயத்தமாய் நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீங்க உம்முடைய வருகையின் போது நான் அறியேன் மகளே, நான் உன்னை அறியேன் மகனே என்று எந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாதபடி தகப்பனே, எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானின் கையில் அகப்பட்டு சிக்குண்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, உலக ஆசைகளினாலே ஆண்டவரே எங்கள் ஞானங்கள் குறைந்து போகிறதே ஆண்டவரே. பணத்தாசையினாலே ஆண்டவரே ஞானங்கள் குறைந்து போகிறதே ஆண்டவரே. பெருமை நாவிகள் மேற்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களையும் இந்த காலங்களில் ஆட்கொண்டு நடத்துகிறதே ஆண்டவரே. பெருமை உமக்குரியது அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானது அல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பெருமையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக, அரவணைக்கிற பிள்ளைகளாக இருந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கொடுங்க ஆண்டவரே. உதவி செய்கிற அன்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நல்ல பேச்சுக்களை பேசுகிற பண்பை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லையா ராஜா. நீங்களே பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த காலங்களிலும் என் தேவனே, இந்த வானொலியை தந்து ஆண்டவரே இம்மட்டுமாக நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் இந்த வானொலியில எந்த ஒரு சிதர்களும் வராதபடி, எந்த ஒரு தடைகளும் வராதபடி என் தேவனே இந்த வானொலியை நீங்கள் காத்து இன்னும் அதிகமாக அப்பா இந்த வானொலியில அப்பா ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் ஒவ்வொரு மனிதர்களின் காதுகளை கேட்டு ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. நீங்கள் இந்த வானொலியை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த குறைவும் இல்லாதபடி எல்லா குறைகளை நிறைவாக்கி நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய வேளையிலும் என் தகப்பனே, இந்த வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் மேல உம்முடைய கரம் கூட இருப்பதாக தகப்பனே. அப்பா, இந்த புதிய வருடத்திலும் என் தகப்பனே இந்த சகோதரன் குடும்பங்களை அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா குறைகளை நிறைவாக்கி ஆண்டவரே சுகபல ஆரோக்கியத்தை இந்த சகோதரன் குடும்பங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதே போல இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. தன்னுடைய நேரங்களை அப்பா எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே அப்பா தன்னுடைய நேரங்களை இந்த இடத்துல அப்பா செலவழித்து கொண்டு இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் தெரிந்தெடுத்த பிள்ளை ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தி பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, கணவனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த சகோதரனுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல நாவியானவரே, இந்த வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சகோதரர்களின் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா தீங்கு நின்று விலக்கி காப்பேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா தீங்கு நின்று விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு சத்துராதியும் இந்த வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் இழுக்காதபடி அப்பா பாவ வழிகளை கொண்டு செல்லாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் அம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை என் மகளை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே.
என் மகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த மகளோடு கூட இருந்து ஆண்டவரே பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோக். உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். இண்டியோட முடியுதுதானே. இந்த வருஷம் எங்களோடு ஜெபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கராசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வாலிப நாட்கள்ல அங்கு நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சிகளிலும் நடந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இறங்க வேணும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தேவ பாதையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். அன்பும் இரக்கமும் நிறைந்த இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாள் ஆண்டவரே விசேஷித்த பிள்ளைகளின் நாள் ஆண்டவரே. அப்பா, பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பரிந்து பேச வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எந்த நாட்டிலே எந்த கண்டத்திலே இருந்தாலும் இந்த வாலிப பிள்ளைகள் மிகவும் ஆண்டவரே அப்பா அருமையானதாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய பாதைகள் ஆண்டவரே கரடு முரடாக இருந்தா, கோணலானவைகளாக இருந்தா அதை நேர்மையாக்கி செவ்வையாக்கி பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு முன்பாக நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த கர்த்தாவே நாடுகளிலே யுத்தங்கள் ஒரு பக்கம், இயற்கை அழிவுகள் ஒரு பக்கம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே, எத்தனையோ கல்லமான காலங்களிலே சில வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே அப்பா தங்களுடைய இச்சையின்படி, இருதயத்தின் விருப்பப்படி ஆண்டவரே, சிந்தனையின் விருப்பப்படி இச்சைக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அநியாயமாக்கி ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே தங்களுக்கு கர்த்தாவே முடிவு காலம் வந்துவிட்டதென்று அறவாசியிலே தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு ஆபிரகாம் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒரு ஈசாக்கை கொடுத்தீரே அப்பா. அந்த ஈசாக்கு எப்படியாக பல்கி பெருகினர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஈசாக்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் இப்படியாக விசுவாசத்திலே ஆண்டவரே தன்னுடைய மகனை பெற்றுக்கொண்டு அதை பலியாக்கவும் கொண்டு போனார் அப்பா. அப்படி ஒரு விசுவாசமான ஒரு தந்தையாக தகப்பனாக இருந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சந்ததியை ஆண்டவரே அப்பா வானத்து நட்சத்திரங்களை போல மணலத்தனையாகவும் ஆண்டவரை காண வைத்த தெய்வமே அப்பா. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் முழு விசுவாசத்தோடும் தங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, விக்கிரகங்கள் அல்ல ராஜா, தோப்புக்கள் அல்லப்பா, பால்கால்கள் அல்லப்பா. ஆனால் இந்த பிள்ளைகள் அதுகளுக்கு முன்பாக போய் நிற்கிறார்களே அப்பா. அதுகளை நினைக்கும் பொழுது ராஜா, இந்த பெற்றோர்கள் அறியாமையினாலே தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா இப்படியான காரியங்களுக்கு முன் நின்று நிறுத்தி சாத்தானையும் பிசாசையும் ஆண்டவரே பாவ சாபங்களையும் பரம்பரை கட்டுகளையும் பரம்பரை வருகிற இப்படிப்பட்ட வழிபாடுகளை தங்களுடைய பிள்ளைகளினுடைய தலையின் மேலே வாழ்க்கையிலே குவிக்கிறார்களே ராஜா. தகப்பனே, இவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பிள்ளை மன்னித்து இந்த வருங்கால சந்ததியிலே 1000 தலைமுறைக்கு தங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த வாழ வேண்டும். இந்த பிள்ளைகள் மத்தியிலே தலையிலே ஆண்டவர் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே இந்த பெற்றோருக்கு நல்ல ஆண்டவரே ஞானத்தை நீர் கொடுத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் கர்த்தாவே இருதய கடினங்கள் ஆண்டவரே கர்த்தாவே குறுந்தாட்டங்கள் பிடிவாதங்கள் ஆண்டவரே பெருமைகள் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே சொந்தம் பந்தம் ஆண்டவரே பரம்பரை என்று ஆண்டவரே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறதான இந்த பெற்றோர்கள் ஞானம் அடைந்து ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இப்படிப்பட்ட வழிபாடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட சாபங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆண்டவரை அருவருக்கத்தக்க ஆண்டவரே பரம்பரை காரியங்களை விட்டு
ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே உம்முடைய வேதத்தை ஏந்துகிற பிள்ளைகளாகவும் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கத்தக்கதாகவும் காணத்தக்கதாகவும் ரட்சிப்படையத்தக்கதாகவும் தேவனே நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாட்களிலே ராஜா எல்லாரும் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் என்றார்கள், ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு பாஷையிலே கொண்டாடுகிறார்கள். ஆண்டவரே தமிழிலே இங்கிலீஷிலே அப்பா எத்தனையோ பாஷைகளிலே கொண்டாடுகிறார்கள் அப்பா. இதையும் கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே. அதை ஏன் கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுகிறோம், ஏன் கொண்டாடுகிறோம் என்று தெரியாதபடி ஆண்டவரே தாங்களும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை வச்சு கொண்டாடுகிறார்கள், கிஃப்டுகளை பரிமாறுகிறார்கள். இதிலேயாவது ராஜா ஒரு சத்தியம் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இதற்கு ஆண்டவரே நீர் உற்ற துணையாயிருந்து இவர்கள் ஞானம் அடைந்து ஆண்டவரே கர்த்தாவே வெளிச்சத்தை காண இவர்களுடைய இருதயத்திலே கண்களிலே ஆண்டவரே அப்பா இருக்கிறதான களிம்புகள் செதில்கள் எல்லாம் ஆண்டவரே விழுந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்படியாக நீர் சவுலிலே இருந்த கண்களிலே இருந்த செதில்களை கொட்டினீரோ அப்படியாக ராஜா இவர்களுடைய கண்களையும் இருதயங்களையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏன் இந்த மரத்தை வைக்கிறோம், ஏன் சோடிக்கிறோம், ஏன் கிஃப்டுகளை கொடுக்கிறோம், ஏன் வீணான ஆண்டவரே கர்த்தாவே பாட்டிகளை வைக்கிறோம், மதுபானங்களை வேண்டுகிறோம் ஆண்டவரே அப்பா, புசிப்பும் குடிப்பையும் வைக்கிறோமே, எவ்வளவு டான்ஸுகள், எவ்வளவு கொண்டாட்டங்கள் அப்பா. தகப்பனே இவைகளை ஆண்டவரே தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. எவ்வளவு பணங்கள் அநியாயமாகவும் கடைசியிலே ஆண்டவரே மன சஞ்சலங்களும் ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே குடி போதைகளும் தகப்பனே குடும்பங்களுக்குள்ளே கர்த்தாவே கஷ்டங்களும் கடன் பட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள் அநேகம் அநேகம் அப்பா. பிள்ளைகள் விரும்பத்தக்க பிள்ளைகள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே பணங்களை கொட்டி ஆண்டவரே அநியாயமாக்குற இந்த குடும்பங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த குடும்பங்கள் மேலே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே பூட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊற்றப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எப்படியாக பிதாவினுடைய சித்தத்தை குமாரன் ஆண்டவரே கர்த்தாவே பூமியிலே செய்து ஆண்டவரே முடித்தார், அப்படியாக இந்த பிள்ளைகளும் அந்த காரியங்களிலே ஈடுபட கர்த்தர் கிருபை செய்வீராக. வேதத்திலே சொல்லப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படியாக பிரித்தெடுக்கப்பட்டார்கள் அப்பா. தகப்பனே தங்களுக்கு மரக்கறி தந்தால் காணும் என்று சொல்லி வைராக்கியமாக தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நின்றார்களே. எந்த ஒரு ராஜாவுக்கோ எந்த ஒரு சங்கத்துக்கோ அவர்கள் பயப்படவே இல்லை. ஆனால் உமக்கு ஒருவருக்கே பயப்பட்ட அந்த வாலிப பிள்ளைகளை இந்த பிள்ளைகள் கண்ணோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கொண்டாட்டங்களும் குடியும் புசியும் கொண்டாடி ஆண்டவரே கடைசியிலே அது மரணத்துக்கு கொண்டு போய் விடாதபடி எல்லாருக்கும் ஒரு காவல் வைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை எண்ணங்களை கொடுக்கிறதான சாத்தானுடைய சங்கல்ல கிரியைகளும் ஆண்டவரே சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்கப்பா. ஆண்டவரே எஸ்தர் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையா இருந்தாலும் தன்னுடைய சிறிய தகப்பனோடு சேர்ந்து தன்னுடைய ஜனத்துக்காக நின்றாள் அப்பா. ஆண்டவரே அப்பா அப்படியாக இந்த பிள்ளைகளும் ராஜா அப்பா இந்த நாட்களிலே அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு உகந்ததை செய்ய இருக்கிற பணத்தோடு இருக்கிற வருமானத்தோடு தங்களுடைய கொண்டாட்டங்களை நடத்த கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே நீர் ஆண்டவரே இம்மானுவேலராக வந்தவர், வெளிச்சமாக வந்தவர், உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த இம்மானுவேல் யார் என்று ஆண்டவரே உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த இருதயம் அந்த இம்மானுவேலரை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த யுத்த நாடுகளிலே இழந்து அந்த வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாட்களிலே அந்த குடும்பங்களிலே தாய் தகப்பன்மார் எவ்வளவு வேதனையோடு கஷ்டத்தோடு இருப்பார்கள் அப்பா. எவ்வளவோ பிள்ளைகளை தவித்த நாடுகள் ஆண்டவரே. இந்த நாடுகளிலே ஆண்டவரே ஒரு சமாதானம் சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே. இயற்கையினாலே ஆண்டவரே அனர்த்தங்களினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இழந்து போன குடும்ப
குடும்பங்கள் எங்களுடைய இலங்கை தேசத்திலே அநேகம் இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா துபாயிலே சவுதியிலே எவ்வளவோ வெள்ளம் பெருக்கினாலே எல்லா கார்களும் கத்தாவே வாகனங்களும் அமிழ்ந்து போகிறது ராஜா. அப்பா இந்த இயற்கை அழிவுகளில் இருந்து இந்த வாலிப பிள்ளைகளை நீர் பாதுகாத்து குடும்பங்களுக்கு ஒரு கத்தாவே ஒரு கனிதரும் திராட்சை செடியாக ஆண்டவரே நீர் இவர்களை நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு அண்ணாள் கத்தாவே அழுது ஆண்டவரே ஒரு பிள்ளையை பெற்று உமக்கென்று ஆண்டவரை அர்ப்பணித்தது போல ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்திலே கொன்றே விட்டு ஆலயத்திலே சபையிலே நின்று பிள்ளைகள் ஊழியம் செய்து வருங்காலங்களிலே ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதல் வரும்படியாக பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டவரே ஒரு வாக்கு தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் மூப்பர்களாக வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கோணலான பாதைகளை செவ்வையாக்குங்கப்பா. ஆண்டவரே கரடு முரடான பாதைகளை வெளிப்படுத்துங்க, செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. இவர்களுடைய இச்சைகள் ஆசைகளை ஆண்டவரே நீங்க கத்தாவே சிலுவையிலே சுமந்து தீர்த்த தெய்வம் ஆண்டவரே. வாலிப பிராயம் ஆண்டவரே எதனால் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவான் என்று பார்க்கிறோம் உம்முடைய திருவசனத்தினாலே அப்பா. இந்த திருவசனத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ கட்டப்பட பாதுகாக்கப்பட இம்மானுவேலனை காண வெளிச்சத்தை காண சபையை கட்ட குடும்பத்தை கட்ட கிராமத்தை பட்டணங்களை நாடுகளை கட்ட இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் எழுப்பி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ உதாரணங்கள் உண்டு ராஜா. இந்த யோசேப்புக்கு வராத சோதனையா ஏசப்பா, ஆனாலும் நீர் யோசேப்போடு கூட இருந்தீங்களே அப்பா. அப்படியாக இந்த பிள்ளைகளோடும் கூட இருந்து இந்த மரண வழிகளுக்கு மரண கட்டுகளுக்கு மரண பாதைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்கப்பா. இயேசுவே நீர் செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே நீர் வழி நடத்த போறதற்காக நன்றி அப்பா. பிள்ளைகளை உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்துக் கொள்ள போறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய நீதியின் சூரியன் பிள்ளைகள் மேலே உதிக்க போறதற்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே பிள்ளைகளை கட்டி பாதுகாத்து உம்முடைய வேலியை அடைத்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினி மதிலாய் பிள்ளைகளோடு கட்டாவே கூட இருங்கப்பா. பிசாசினுடைய மதில் அல்ல ராஜா, அக்கினி மதில் பிள்ளைகளை மூடிக்கொள்ள வேண்டும், குடும்பங்களை மூடிக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது படி பெற்றோர் கடினத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அன்போடு கூடிய கடினம் ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்திலே நல்ல ஞானத்தை கொடுத்து பேசி அரவணைத்து கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே வார்த்தைகளின் மேலே பிள்ளைகளை நடத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களும் பின்தொடர்ந்து ஆண்டவரே அப்பா தாப்பனே தொடர்ந்து நிற்கத்தக்கதாக எவ்வளவுதான் மலை போன்ற சோதனைகள் வந்தாலும் அவைகளை எதிர்த்து நிற்கிற பலத்தை கொடுக்கிற கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போறதற்காய் நன்றி. பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக எல்லா பிள்ளைகளையும் எல்லா கண்டங்களில் உள்ள பிள்ளைகள் நாடுகள் ஆண்டவரே அநியாயமா தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அழித்த பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தின் நாட்களாக குடும்பங்களுக்குள்ளே வீசப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு இம்மானுவேலர் ஆண்டவரே எல்லா வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே அப்பா ஏசப்பா ஊடுருவி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இம்மானுவேல் யார் ஆண்டவரே, எவர் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி இவர் வந்தார், ஏன் வந்தார், எங்களை மீட்டுக் கொள்ளவே வந்தார் என்று சொல்லத்தக்கதாக ராஜா இந்த இம்மானுவேலின் நாட்களிலே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். சிந்தனையிலே நல்ல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்கபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே கர்த்தாவே இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே மதுபானங்களுக்கு அடிமை ஆகாதபடி கொண்டாட்டங்களுக்கு அடிமை ஆகாதபடி எல்லா கால்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், நாவை பாதுகாத்துக் கொள்ளும், இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளும், பல இச்சைகளுக்கு போற கண்களை பாதுகாத்தருளுங்கப்பா. இயேசுவே நீர் செய்ய போறதற்காய் நன்றி ஆண்டவர். பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவர் மிகவும் அவமானத்தோடு இல்லாதபடி ஆண்டவரே மிகவும் பாதுகாப்போடு பிள்ளைகளை காக்க உதவி செய்யும்படியாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து எங்களோடு இணைந்து ஜெபித்த உங்களை கர்த்தர் நிறைவான பலன் அவராலே கிடைப்பதாக. ஆமென் 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 ஆமென். நாங்கள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிப பிராயத்திலே கர்த்தரை சிருஷ்டிகரை நினைக்கக்கூடியதாய் இங்கு தீங்கு நாட்கள் வரக்கு முன்னே இவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காணக்கூடியதாய் அங்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி யுத்த நாடுகளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் இஷ்டவில்லை இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை முத பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா. இந்த தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்பிடங்களை ராஜா தேவனே அப்பா, நீங்க கடைசியாக சொன்ன வார்த்தை புறப்பட்டு அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க என்று சொன்னீங்க ராஜாவே. தேவனே, உண்மை அறிகின்ற அறிவில்லாமல் தேவனே இந்த வாழ்வை சங்காரமானதை நீங்கள் பார்க்கிறீங்க தேவனே பிதா. தேவனே, குடும்பங்கள் வார்த்தையிலே கட்டப்படும் சொன்னீங்க, சமம் அப்பா வார்த்தையிலே கட்டப்படும் சொன்னீங்க ராஜா. இட்டுக்கொள்ளாதவர்களே, நான் சொன்ன வசனமே கடைசி நாட்கள் சொன்னீங்க ராஜாவே தேவனே. அப்பா பிதாவே, கிருபை செய்யுங்க அப்பா தேவனே. சத்தம் என்று சொன்னீங்க தேவனே. தேவனே, கர்த்தரே ஆவியானவரே, போய் ராஜாவே என்றவனே, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ சொன்னீங்க ராஜாவே. ராஜாவே, சுவிசேஷத்தை தேவனே தேவனே சத்தியம் உள்ளதவனே, உம்முடைய பிள்ளை தேவனே தேவனே கடைசி நாட்கள் சொன்ன தேவனே பிள்ளைகளுக்கு ராஜாவே, மக்களை இதாவே இதாவே ராஜா சமயா நாமத்திலே சொன்ன
சொல்லி என் தேவனை அந்த ராஜா நன்றி வந்தவனே அப்பா இந்த சொன்னதவனை அந்த கற்பனை நன்றி வந்தவனே சொஸ்தம் ஐயா நன்றி ஆவியானவரே சொல்லி ராஜாவே தேவனே நம்முடைய பிதாவே செய்யுங்கப்பா திரும்ப செய்யுங்க நன்றி ஆவியாளர் அபிஷேகத்தினாலே தேவனே அது மேல பிதாவே நன்றி பிதாவே நீங்கள் பிதாவே நாமத்தினாலே ஐயா சங்கரையா சேவையா செய்தாவே திருவசைங்கப்பா தேவனே நன்றி ராஜாவே அப்படியா நீங்கள் பார்க்க நன்றி ராஜாவே தேவனே இந்த வருஷம் நன்றி ஐயா தேவனே செய்யுங்கப்பா பிதா நன்றி என்றவனே சோசமையான யாவர் மேலும் நன்றி பரிசுத்த ஆக்கினை நாவல அனைத்து மக்களே சித்தமாவே நீங்கள் நன்றி அப்பா சொல்லி ராஜாவே கிருப செய்யுங்க நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா
ராஜாவே அக்கினிகள் செய்யுங்க சீர்வதையுங்கப்பா மூலம் செய்யப்பட்டாய் நன்றி அப்பா பிதாவே நன்றி அப்பா பிதாவே நீங்க செய்த பிதாவே பிதாவே நன்றி ராஜா நன்றி என் தேவனே சோஸ்திரம் நன்றி அப்பா பிதா சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் அப்பா பிதா நன்றி என் தேவனே சோஸ்திரம் எல்லா விண்ணப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் மேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களுக்கு முக்கியமாய் வந்து ஜெபித்த உங்களை கர்த்தர் நிறைவான பலன் உண்டாவதாக. நன்றி பிரதர். கர்த்தர் இருப்பாராக. நன்றி நன்றி. எங்களோடும் கர்த்தர் இருப்பார், ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருப்பாராக. ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆண்டவரே நடத்தினீர். உம்முடைய கரம் நடத்தினது கர்த்தாவே. பரிசுத்தாவியானவரே எங்களை நடத்தினீர் அப்பா. எங்கள் இயேசுவே உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய காரியத்தை செய்ய நீர் கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டினீர் அப்பா. எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இந்த சுபங்கள் ஆண்டவரே பிரயோசனமாய் இருந்தது கர்த்தாவே. அநேகரை சுகப்படுத்தி குணப்படுத்தி அநேகரை கட்டி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே நடத்தின எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. சங்கம வானொலிக்காய் நன்றி. லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களையும் ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தாவை எடுத்து பிரயோசனப்படுத்தும் ஐயா. இன்னுமாய் அநேகர் ஆண்டவரே ஜெபத்திலும் ஆண்டவரே உம்முடைய காரியத்தை செய்யவும் அநேகர் திரண்டு வர கர்த்தாவே நீ பெரிதான காரியத்தை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி சொல்லுகிறேன். வருகிறார் புதிய ஆண்டுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். 12 மாதத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். உம்முடைய கரம் நடத்தப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. சங்கம வானொலியோடு இணைந்து செபிக்கக்கூடிய நாட்கள் நல்ல நாட்கள் எங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் பண்டிகை நாட்களிலே சமாதானங்கள் சந்தோஷங்கள்
கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ ஒருமனப்பட்டு இருக்க கர்த்தாவே, நீர் கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டின உம்முடைய அன்புக்காய் நன்றி. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜெபித்த பிள்ளைகள், ஜெபிக்க வந்த பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் நினைத்தருளும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் வீடுகளிலே, குடும்பங்களிலே, சிரசுகளிலே தங்க கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஜெபங்களை கேட்டு பதில் தந்தார் என்றது விசுவாசத்தோடு அதோடு இணைந்து ஜெபித்த தொகுத்து வழங்கிய சௌரியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் இந்த விடுமுறை நாட்களிலும் கர்த்தர் தாமே கிறிஸ்துமஸ் நாட்களிலும் புது வருட நாட்களிலும் உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இந்த வருடம் முழுக்க இணைந்து ஜெபித்த, இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சுவீனமாக காரியங்கள் கூடாக இணைகின்ற ஒவ்வொருவரும், இணைய முடியாதவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலும் நினைவு கூறுகிறோம். இணைந்து ஜபித்து சென்ற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசேடமாக பணக்காரியங்களுக்காக ஒரு சிலர் வராமல் விட்டுவிட்டார்கள். அவர்கள் பணம் தந்தால்தான் வருவோம் என்று அந்த காரியங்களுக்கூடாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே வேளையிலே இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம். வானொலி 24 மணித்தியாலும் நடந்து கொண்டிருக்கும். அதே வேளையிலே நானும் கூட ஸ்டூடியோவிலிருந்து பதிவு செய்து கொண்டிருப்பேன். ஊழியங்களுக்காக எல்லா மீடியா காரியங்களையும் செய்து கொண்டிருப்பேன். புதிதாக நான் ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறேன். அதற்கும் கர்த்தர் நேரம் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொண்டு புது வருட வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஒரு ஜனத்துக்கு நன்றி. இணைந்திருக்கிற சௌரன் டொனால்ட், சகோதரி வினு அவர்களும் அதே வேளையிலே புதிதாக இந்த மாதத்தில் இணைந்த சகோதரி செல்வகுமாரி தியாகராஜா அவர்களையும், போன மாதத்திலிருந்து இணைந்த சகோதரன் குணா அவர்கள் என்னுடைய ஆலயத்திலிருந்து இணைகிறார். கர்த்தர் வழி நடத்துகிறார். அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஆமேன். ஒரு புதிய பாடலை அனுப்பி தந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் பாடல்.